Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக அதிமுக பொதுச் செயலரின் பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்றிருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், பாஜக தரப்புல 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கப்படுவதா சொல்லப்படுது. இபிஎஸ் அதற்கு உடன்படுவாரா? அவ்வளவு தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்க அதிமுக முன் வருமா? நிச்சயமாக முன் வராது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய இந்த தேர்தல் என்பது ஒரு சவாலான காலகட்டம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல பாஜகவுக்கு குறைவான தொகுதிகளை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புறாரு. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்தாங்க. 20 தொகுதிகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த முறை அதை இரட்டிப்பு மடங்கையோட அதிகமா அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி பாஜக காய் நகர்த்துறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க தொடர்ச்சியா பாஜக என்ன ஒரு அசைன்மெண்டா வச்சிருந்தாங்கன்னா, அதிமுகவிடமிருந்து கணிசமான தொகுதிகளை பெற்றுக்கொண்டு நான் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரோம், நாங்க சசிகலாவை டீல் பண்ணிக்கிறோம், நாங்க டிடிவி தினகரனை டீல் பண்ணிக்கிறோங்கிற மாதிரியான சில காய் நகர்த்தல்கள் வைத்திருந்தாங்க. அதற்கு நேற்று டெல்லியிலேயே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது டெல்லியிலேயே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்பதை தொழில் அவர் சொன்னதா இருக்கலாம், சசிகலா அவர்களை பற்றி அவர் சொன்னதா இருக்கலாம், எல்லாமே டெல்லியிலே நேற்று ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். இப்ப இந்த கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான் பாஜகவால டீல் செய்யப்பட வேண்டிய இடத்துல இருக்காரு. இங்க இன்னொரு கோணம் பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார். 17 சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் 17 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி என்பதாக ஒரு நிலைப்பாட்டுல அது ஏறக்குறைய உறுதியாக இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது பாஜகவோட சீட் ஷேரிங் கெப்பாசிட்டி, நான் அதிகமான சீட்டை நான் வாங்கிக்கிறேன், நான் பிரிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஆற்றலை பாஜக அந்த இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டார். அந்த இடத்துலயே அதை பாஜகவால காய் நகர்த்த முடியாம ஒரு செக் வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதற்கு முன்பு காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அதிமுகவோடு பாஜக மட்டும் தான் மேஜர் பார்ட்னர். அப்ப இவரெல்லாம் உள்ள வந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் நெருக்கடி. வெளியில பொதுமக்கள் மத்தியிலும் அப்படிதான் பேச்சு, ஓபிஎஸ் வரணும், டிடிவி தினகரன் வரணும், சசிகலாவோட ஆதரவு இருக்கணும் என்பது போன்ற குரல்கள் ஒலித்த காலகட்டத்துல பாஜக கூடுதல் தொகுதிகளை கேட்கக்கூடிய ஒரு டிமாண்டிங் பவர் பாஜகவிடம் இருந்தது. ஏன்னா நான் அவர்களை டீல் செஞ்சுக்கிறேங்கிறது. ஆனா இவர் இப்படி வெளிப்படையாக ஓபிஎஸ் இணைக்க முடியாது, சசிகலா அவர்களை ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டதால இப்ப டிடிவி தினகரன் அவர்களை மட்டும்தான் பாஜக டீல் செய்ய முடியும். மற்ற எல்லா கட்சிகளுமே, சிறு சிறு கட்சிகள் எல்லாமே மாநில அளவில் பெரிய கட்சியாக 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நேரடியா டீல் செஞ்சுக்குவாங்க. சோ பாஜகவை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுத்த 20 சீட்டுகள்ல அதிகபட்சமா கடந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் எடுத்த ஓட்டு சதவீதம் ஒரு 18% அந்த அணி எடுத்திருக்கிறது என்பதெல்லாம் மதிப்பீடு செஞ்சாங்கன்னா 20 என்கிற எண்ணிக்கை ஒரு 28, 27 என்பதாகத்தான் நகர்த்தி கொடுப்பாரு ஒழிய அவர்கள் எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவா எல்லா அரசியல் கட்சிகள், இப்ப காங்கிரஸ் கூட ஆசைப்படுது, ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு, அமைச்சரவை பிரதிநிதித்துவம் காங்கிரசுக்கு ஆசைப்படுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில பாஜகவும் ஆசைப்படுகிறது. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விஷயத்துல சமரசம் இல்லாம இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், கோலாகல ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்ட மாதிரி பாஜகவுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கலாம் அப்படின்னு அவர் பார்வையில் முன்வைக்கிறார். ஒன்று, அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கேட்பது அப்படின்னு சொல்றாங்க. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னது மாதிரியே தான் அவரும் சொல்றாரு. அதுக்கு சாத்தியம் உண்டா? 20க்கு மேல கொடுப்பாங்க. அது 27க்கு மிகாமல் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளுடைய அடிப்படையில பாஜக இந்த கோரிக்கை எழுப்புறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க 11% எடுத்தோம், எங்களுடைய அணி மொத்தமா 18% எடுத்துச்சு அப்படிங்கிறது பாஜகவோட நிலைப்பாடா இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலை நம்ம அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்த முடியாது. அங்க பிரதமர் ரேஸ், அது மோடியா ராகுல் காந்தியா என்பதாக ஒரு யுத்தம் நடந்தது. அங்க அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான வேட்பாளர்களை நிறுத்தல, பிரதமர் வேட்பாளரை காட்டல. ஆன பின்பும் கூட அவர்களால ஒரு 21% தொட முடிச்சது. அப்ப அதனால அதிமுக இவர்கள் விரும்பிய தொகுதிகளை எல்லாம் கொடுத்துறாது. அவ்வளவு தூரம் அவ்வளவுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இவங்க எடுத்திருக்கிற பட்டியலே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளான்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க பாஜகவை தனித்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகள் கூட இருக்காது. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக அந்த அலைன்ஸ் எல்லாகிறப்ப சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பா இருக்கும். கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகள், 10லயுமே அதிமுக கூட்டணி தான் போன தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு இடம் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அங்க 2 தாங்க 3 தாங்கன்னு டிமாண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வேலுமணி அவர்கள்ட்ட தொடர்ந்து பேசுகிற பொழுது அவர்களே கேட்டிருக்காங்க, எங்களுக்கு கோயம்புத்தூர்ல இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வேணும்னு அமித்ஷா அவர்கள் தரப்பே சொன்னதா சொல்லப்படுது. அப்ப இது எல்லாத்தையுமே அதிமுக விட்டு கொடுத்துருமானா, கொங்கு மண்டலம் தான் அதிமுகவோட மையம்.
நீங்க கடந்து முடிந்த போன சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் கொங்கு மண்டலத்துல 61 சட்டமன்ற தொகுதிகள், அதுல 40 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக. அப்ப தங்களுக்கு வலுவா இருக்கிற பகுதிகளை கூட பாஜக கேட்குதுன்னு விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அந்த பிடியில் எடப்பாடி உறுதியா இருக்காருன்னு பாக்குறேன். இன்னொன்று, கோலகலம் சீனிவாசன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் மிக மிக சரியானது. பாஜகவோட எதிர்பார்ப்பு ஒரு கூட்டணி மந்திரி சபை என்பதாகத்தான் ஒரு மிக முக்கியமான மேஜர் டிமாண்டா இருக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த நெருக்கடி எப்ப உருவாகும்னா, பாஜக தன் கையில சீட்டை வச்சுட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறப்பதான் அந்த நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாகும். அந்த நெருக்கடியை தான் இவர் அணைத்து விட்டாருங்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இணையல, நேரடியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே கூட்டணியை பேசி விட்டார். கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சுட்டாங்க. இனி பாஜக டீல் பண்ண முடியும்னா டிடிவி தினகரன் அவர்களை மட்டுமா தான் இருக்கும். அதனால பாஜகவுக்கு கூடுதல் சீட்டை நான் வச்சுக்கிறேன், நான் பிரிச்சு கொடுத்துக்கிறேங்கிற பவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுப்படுத்தி இருக்கிறான்னு பாக்குறேன். பட் இது கடைசி வரை இருக்குமா? இப்ப நம்ம பாக்குறது இன்றைய நாள் கோணமா தான் பாக்குறேன். சோ அந்த வகையில இதை நம்ம அலசி பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு நம்ம நினைக்கிறது போன்று அவர்கள் 50 கேட்கலாம், 60 கேட்கலாம், அது அவரவர் உரிமை, கடமை. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே அதுதான் விருப்பமா இருக்கும், கூடுதல் தொகுதியில போட்டியிடணுங்கிறதான். பட் பாஜகவுக்கு மொத்தமா ஒரு அணியாக அவர்கள் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் 40க்குள்ள அடக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். டிடிவி தினகரன் சேர்த்ததா இருக்கும். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.